கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறோம். அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய வேலூர் சபையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துகளையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைய ஞாயிறு ஆராதனை பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ சகோதரர் சொன்ன விதமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ். ஸோ இந்த வார்த்தையை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோதமான காரியங்கள். ஸோ டைட்டிலே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஸோ நம்ம ஆதார வசனத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளும் என் வழிகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம தியானிச்சிருப்போம். ஸோ இதை யாரை குறித்து நம்ம பார்க்கக்கூடிய வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து. ஸோ அப்படின்னா கிளியராக தேவன் சிம்பிளாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யோசிக்கிறத காட்டிலும் அவருடைய வழியை என்ன பண்ண முடியாது, நம்மளால் கிரகிக்க முடியாது. அப்போஸ்தலன் பவுல் கூட எழுதும் பொழுது ஒரு இடத்துல ரோமரில் என்ன எழுதுவார்னா, அவருடைய வழிகள் என்ன பண்ண முடியாதுங்க, ஆராயவே முடியாது, ட்ரேஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறார். ஸோ ஏன் தேவனுடைய வழிகள் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, தேவனை நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னோம்னா, இஸ் எ பீயிங் வித் அன்லிமிட்டெட் எனர்ஜி. அப்படின்னா அவருடைய எனர்ஜியை அளவிட முடியுமா? அவருக்கு இருக்கக்கூடிய திறனை என்ன பண்ண முடியாதுங்க, அளவிடவே முடியாது. அன்லிமிட்டெட் எனர்ஜி. அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வளோ நாள் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டர்னல், எப்பொழுதும் என்ன பண்ணிருக்காரு, இருந்துகிட்டே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்பொழுது இன்னும் தேவனை கொஞ்சம் நம்ம அப்ரோச் பண்ணி பார்த்தோம்னா, நெருங்கி போய் பார்த்தோம்னா, அவருடைய இன்டெலிஜென்ஸை நம்ம அளவிட்டோம்னா எவ்வளோ சொல்லலாம், இம்மெஷரபிள் இன்டெலிஜென்ஸ். அப்படியே கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய எனர்ஜி எவ்வளோ இருக்கு, லிமிட்டடா அன்லிமிட்டடா? வெரி வெரி லிமிட்டட். ஸோ இன்டெலிஜென்ஸ் இம்மெஷரபிளா, மெஷரபிள். அதுலேயும் எல்லாருக்குமே ஓரளவு என்னவா இருக்குங்க, அதுலேயுமே பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகும். ஸோ அப்படின்னா நம்ம யாவே தேவனை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெடிடேட் பண்ணி பார்த்தோம்னா, அவருடைய சர்வ வல்லமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மோட எப்படி தெரியுது அது. ஒரு கேள்வி, அவரை புரிஞ்சுக்க முடியுமா? ஸோ நமக்கே தாழ்மையாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அப்பேற்பட்ட தேவனை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அவருடைய சித்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய தன்மை அப்பேற்பட்ட தன்மையாக இருக்குது. ஸோ பேசிக்காக இப்போ நாம் எப்படி வந்தோம் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஈஸியாக பதில் சொல்லிடுவோம். தாயின் வயிற்றில் என்ன பண்ணோங்க, பிறந்தோம், உருவானோம், வி ஆர் கிரியேட்டட். அப்படியே கொஞ்சம் பேக்கில் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில். அப்படியே போனால் ஏதேன் தோட்டம் வருமா? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா என்ன வரும், எல்லா கிரியேஷன்ஸ் வருமா? அப்படியே இன்னும் கூட பின்னாடி போனீங்கன்னா தேவ தூதர்கள் படைப்பு வருமா? அப்படியே பின்னாடி போனீங்கன்னா லோகோஸ்னுடைய படைப்பு வருமா? அப்படியே பின்னாடி போனீங்கன்னா எவ்வளவு நாள் போலாம்? எப்பவுமே இன்ஃபினிட்டின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம், முடிவில்லாத. ஸோ இன்ஃபினிட்டியை பற்றி யோசிக்கும் போது எப்பவுமே ஃபார்வர்டில் தான் நம்ம யோசிப்போம், முடிவே இல்லாத. பேக்வேர்டில் எப்போ யோசிச்சிருக்கோம் நம்ம? பேக்வேர்டில் இன்ஃபினிட்டி இருக்கக்கூடிய ஒரே நபர் யார் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் தான். ஸோ அவரை பற்றி யோசிக்கும் பொழுதே மைண்ட் பாக்லிங்காக இருக்குது. நம்ம மைண்டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட தேவன் நமக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மனுக்குலத்தோடு அவர் தொடர்பு என்ன பண்ணியிருக்காருன்னா இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேவன் என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருக்காருன்னா, அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுடைய சித்தத்தை ஓரளவு என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறார். அதுதான் வாசிக்கிறோம். ஏசாயா 1:18 வாசிங்க. ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்?
இந்த இடத்துல கர்த்தர் பிதாவாகிய தேவன். வழக்காடுவோம் வாருங்கள்ல என்ன அர்த்தம் சிஸ்டர்? பேசலாம். வேற இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கும். லெட் அஸ் ரீசன் டுகெதர் அப்படின்வாங்க. வாங்க என்ன பண்ணலாம், நம்ம ரீசனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு தேவன் என்ன சொல்றாரு, நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. பட் தேவனோட போய் ரீசனிங் பண்ண முடியுமா? தேவனோட தொடர்பு ஏற்படுத்திக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பாவ நிலைமையில இருக்கும். அதுதான் சொல்றாரு, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அப்படின்னா ரொம்ப ரெட்டா இருக்கான். எது? நம்முடைய பாவங்கள். அதை எப்படி நான் மாத்துறேன்னா, உறைந்த மழையை போல் வெண்மையாகும். உறைந்த மழைன்னு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கும். ஸ்னோ. அது நம்ம பாவத்தை எப்படி மாத்திடுறாராமா? ஸ்னோவா மாத்துறாருன்னு என்ன அர்த்தம்? கலர் தான் அந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்றாரு. அதனுடைய கலர் என்னவா இருக்குங்க? பியூர் ஒயிட். அப்போ பியூர் ஒயிட்டா தேவன் என்ன பண்ணிடுறாரா? நம்மளை மாத்திடுறேன் அப்படிங்கிறார். ஸோ அப்படி மாத்தினதுனால தான் இப்போ நம்ம யாரோடைய சித்தத்தை ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவருடைய ஞானத்தை ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரீமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? என்ன பண்றாரு, தேவனுடைய செய்கைகள் எப்படி இருக்குன்றத கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். ஈவன் தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு தெரியும் இல்லையா? பிளான்ல நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். 1000 years எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய ப்ராஃபஸி பார்க்குறோம். ஆனால் எல்லாமே டீப்பாக ஒவ்வொரு என்ன சொல்றது நுக்கன் காரணம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? முடியல. அதான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 16 வசனம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 16 வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாரு. என்ன பதில் சொல்லலாம்? யாரும் இல்லை. ஆனா அவருடைய சிந்தையை புரிஞ்சுக்கவே முடியாதா? முடியும். யாரால புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த எங்களுக்கோ வகுப்பார் யார் தான்? நாம தான். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கு. அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களால் புரிஞ்சுக்க முடியும். எளிமையா புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபைனைட் மைண்ட்ஸ். ஃபைனைட்னா என்ன அர்த்தம்? ஒரு அளவு தான். இன்ஃபைனைட் மைண்டு கிடையாது நமக்கு. அப்படின்னா இந்த மைண்டை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஃபைனைட் மைண்டை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது சில சமயத்தில் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் செயல்படுத்திட்ட காரியத்தை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, வினோதமா இருக்குது. ஈவன் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்கு சர்ப்ரைஸ் ஆக வேண்டாம். அப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, ஈவன் பைபிள்ல கூட நிறைய விஷயத்த ஸ்ட்ரேஞ்சா தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அனுமதிச்சிருப்பாரு. இதுல தேவன் ஏன் அனுமதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்ச் தான். நாம எந்த அளவுக்கு ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கக்கூடிய நாம அவரை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறோன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடத்துல ஒரு ரோட் மேப் குள்ள போறோம். ரோட் மேப்னா எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருடைய திட்டத்துல ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் எல்லாம் எப்படி அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய விஷயங்களை பார்க்க போறோம், பழைய ஏற்பாட்டில இருந்து ஈவன் புதிய ஏற்பாட்டில இருந்து சபை வரலாறுல இருந்து. பட் இந்த ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் இந்த ரோட் மேப்ல எப்படி போக போறோம்னா, சிம்பிளான விஷயங்கள்ல இருந்து என்ன பண்ணலாம் நம்ம ஆரம்பிக்கலாம். போக போக அது காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இப்போ நாம எல்லாரும் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? எக்லீஷியால உட்காந்துட்டு இருக்கோம். என்ன ஏரியா இது? திருச்சி ரோடு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யாருமே திருச்சி ரோட்டில் இல்லை. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மைண்ட் என்ன பண்ணிடலாம், கொண்டு போயிடலாம். ஸோ மனதளவில் எங்கே ட்ராவல் பண்ணிடலாம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிகால சபையின் காலப்பகுதியில் என்ன பண்ணிருக்கோம் இருக்கிறோம். நாம் இப்போ 7th ஸ்டேஜ் ஆஃப் த சர்ச் கிடையாது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த சர்ச்சில் நாம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. நாம் இருக்கக்கூடிய வருஷம் வந்து கிபி ஏறக்குறைய ஒரு 35வது வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். கிபி 35 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டியில் பயங்கரமான உபத்திரம் போயிட்டு இருக்கு. அந்த சிட்டியில் எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு என்ன பண்ணிருக்காரமா, பயங்கரமா துன்புறுத்துறது மட்டும் இல்லாமல் சகோதரிகள் கூட பார்க்காம என்ன பண்ணிருக்காருன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நியூஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. அப்போ நம்ம நிச்சயமா எப்படி இருக்கு, நமக்கு
இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன், வெள்ளூரில் இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் கேட்டால் என்ன யோசிப்பீங்க? அங்கே என்ன நடந்தா எங்களுக்கு என்னது? ப்ரேயர் பண்ணுவீங்க. இப்போ திடீர் நியூஸ் வருது உங்களுக்கு, என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தர் அடிச்சு உடச்சிட்டு இருக்காருல்ல, டைரக்டாக இப்போ எங்கே வர போறாருமா, கோயம்புத்தூருக்கு வர போறாரு அப்படின்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? டைரக்டாக இப்போ எங்கே தான் வர்றாரு அப்படின்னு அந்த நியூஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, அவர் தான் அத்தனை பிரச்சனையும் காரணம் தெரியுது. திடீர்னு அடுத்து தேவன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிச்சு உதைச்சிட்டு இருக்காருல்ல அவருக்கு போய் நீ என்ன பண்ணு, பேப்டிசம் கொடு அப்படின்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் தெரியுதா? அனனியாவை பத்தி என்ன பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு. இப்போ நம்ம யாருடைய ஷூஸ்ல இருந்து யோசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனனியாவுடைய ஷூஸ்ல இருந்து. அனனியாக்கு எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கும், இது வினோதமா இருந்திருக்கும். ஏன்னா ஜெருசலேம்ல அடின்னு என்ன பண்ணிருக்காரு, அடிச்சு வெளுத்துட்டு இருக்கும் போது இவர் பாட்டு டமஸ்கஸ்ல என்ன பண்ணிருக்காருன்னா நியூஸ் கேட்கிறாரு, பிரேயர் பண்ணுவாரு. திடீர்னு இப்ப நியூஸ் வருது, சவுல் எங்க வந்துட்டு இருக்காரு, ஆண்டவே டமஸ்கஸ் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ண போறாரோ இந்த மனுஷன் யோசிச்சிருப்பாங்க. அப்படி வரும்பொழுது இந்த இடத்துல திடீர்னு தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து போ, உனக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? கிட்ட நெருங்கும் போதே எப்படி யோசிச்சிருப்பாரு அனனியா, என்ன பண்ண போறாரோன்னு என்ன பண்ணிருக்கும்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9 11 மற்றும் 12. அப்போஸ்தலர் 9 11 12 அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய். எந்த தெருவுக்கு போய்? போற தெருவு பேரை பாருங்க, நேர் தெரு. அப்படின்னா போற தெருவே கொஞ்சம் ஏறக்குறைய எப்படிதான் இருக்குது, நேராதான் இருக்கு, கொஞ்சம் உபத்திரவமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. யூதாவின் வீட்டிலே தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. நாங்க எங்க போய் தேடுறது தேவனே, அவரு தான் யாரு தேடிட்டு இருக்காரு, எங்களை தேடிட்டு இருக்காரு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இது எப்படி இருக்கும்? அவன் இப்பொழுது நியூஸ் என்ன வருதுன்னு பார்த்து தேவன் கிட்ட ஜெபம் பண்ணுகிறானாமா. யாரு? சவுல். அப்படின்னா இப்ப அனனியாக்கு எப்படி இருந்திருக்கும்? இது ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கும்ல, வினோதமா இருந்திருக்கும். என்ன பண்ணிருக்காராமா இவரு? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கும். யாருக்கு? அனனியாக்கு. இப்ப என்ன நியூஸ் போயிருக்குது, வேற யாரும் போக போறது இல்லை, யார் தான் போக போற, நீங்க தான் போக போறீங்க அப்படின்றத அனனியாக்கே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சொன்ன உடனே அனனியா ரியாக்ஷன் கொடுக்கிறாரு. என்ன ரியாக்ஷன் கொடுக்கிறாருன்னா, அப்போஸ்தலர் 9 13 14 அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, சாதாரண ஆள் இல்ல இவரு, சாதாரண ஆள் கிடையாது. எல்லாருமே பயங்கரமா என்ன பண்ணிருக்காரு, கஷ்டப்படுத்த மனுஷனுக்கு இவரை பத்தி நான் நிறைய என்ன பண்ணிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அப்படின்னா இந்த வினோதமான காரியத்தை யாரால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனனியாவனால என்ன பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. ஒருவேளை இந்த சூழல் நம்மள எடுத்து வச்சு பார்க்கலாமே, என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்போம்? ஆக்சுவலா பவுலை பத்தி இப்ப தெரியும் நமக்கு, பட் நாம என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்போம்? ஒருவேளை என்ன இப்படி இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, ஒருவேளை ஒரு பிளான் போடுறாரோ ஏமாத்துறதுக்கு, கிறிஸ்தவனா மாறுற மாதிரி மாறி நம்ம போன உடனே பிடிச்சிட்டாருன்னா அப்படி ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம்ல அனனியா. அப்படி யோசிச்சு என்ன கூட பண்ணிருக்கலாம், போகாம கூட விட்டுருக்கலாம். ஒருவேளை அனனியா போகாம விட்டுருந்தாருன்னா என்ன இருந்திருக்கும்? நிச்சயமா அனனியாவுக்கு பதிலாக வேற யாருன்னு என்ன பண்ணிருப்பாருங்க, போயிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில் என்ன அனுமதிக்கப்படுகிறது என்பதை அவரால் புரிஞ்சுக்க முடியலன்னா கூட முழு விசுவாசத்தை யார் மேல வச்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் மேல. அதுதான் ஒரு அழகான சில வார்த்தைகள் நம்ம படிப்போம். we should trust him where we cannot trace him. தேவனை எங்க ட்ரேஸ் பண்ண முடியலையோ அந்த சூழல்ல அவர் முழுவதுமா என்ன பண்ணிடணும்னு பாத்தீங்கன்னா நம்பிடணும்.
அததான் இங்க தேவன் சொல்றார். உடனே அனனியா கிட்ட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:15-16 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் இருக்கிறான். இது ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப ஸ்டேஞ்சா யாருக்கு இருந்திருக்கும்னா அனனியாக்கு இருந்திருக்கும். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை. இது கேட்கும் போது யாருக்கு ஸ்டேஞ்சா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா பவுலுக்கே ஸ்டேஞ்சா இருந்திருக்கும். ஏன்னா மற்றவங்களை பாடுபடுத்துறவன் நானு. பட் இப்ப தேவன் அப்படியே ரிவர்ஸ்ல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் என்ன பண்றேன் அவனுக்கு காண்பிக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ ஆக்சுவலா எந்த விஷயம் அனனியாவுக்கு ஸ்டேஞ்சா இருந்துச்சோ அந்த விஷயமே ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருந்திருக்கு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது சபையில மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை நல்ல முறையில செலுத்தினது யார் தான் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனனியா கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க முடியாது, பண்ணி பார்த்திருக்க மாட்டாரு. இந்த நபர் தான் புதிய ஏற்பாட்டுல ஏறக்குறைய முக்கால்வாசி புஸ்தகத்தை என்ன பண்ணுவாரு, எழுதுவாருன்னு. ஆனா அவரை குறித்து யாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும். ஏன்னா அனனியாவுக்கு எந்த பார்வை இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்திற்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பார்வை அவருக்கு இல்ல. பட் அந்த பார்வை யாருக்கு தெரியும், தேவனுக்கு நல்லாவே என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதுதான் நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:9. நீதிமொழிகள் 16:9. மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். இங்கிலீஷ் பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுது, பட் ஜெஹோவா டைரக்டட் ஹிஸ் ஸ்டெப்ஸ். தேவனை பின்பற்றக்கூடியவர்களுடைய நடைகளை, அந்த ஸ்டெப்ஸை யார் டைரக்ட் பண்றாராமா? யாவே தேவனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்றாரு. அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும், சரியா இருக்கும். ஆனா நம்ம பார்வைக்கு அது எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். அது வினோதமா என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இதில் நம்ம பார்க்கும்பொழுது சவுல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கொலைகாரனா தான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோணி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் என்ன பண்ணியிருக்காருன்னா பார்த்துருக்காரு. ஸோ இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன பாடம் தோணுது இதுல இருந்து? நீங்களும் அப்படியே பதில் சொல்லலாம். என்ன பாடம் தோணுது? அவருடைய நோக்கத்தை ஓகே. ஈவன் அந்த டைம்ல பவுல் வரும்பொழுது நிறைய பேர் பவுல் என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. அவர் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பொட்டன்ஷியல் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் சில சமயத்தில் நாம் எப்படி பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை, வெளிப்புறமான விஷயங்களை பார்த்துட்டோ, அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பார்த்துட்டோ, எதை வச்சுமே என்ன பண்ணக்கூடாது, யாரையுமே நியாயம் தீர்த்திடக்கூடாது. ஏன்னா சில சமயத்தில் புதிதாக இந்த சத்தியத்தில் அர்ப்பணித்து என்ன பண்ணலாம், உள்ள சகோதர சகோதரிகள் வந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியலை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணி நம்மளால் அவர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். ஸோ ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜ் விஷயத்துக்கு போகலாம். இப்போ அப்படியே இப்போ நம்ம எங்களை திருச்சி ரோட்டில் இல்லை, எங்கே தான் இருக்கோம் நம்ம இப்போ டமஸ்கஸ்ல இருந்தோம். இப்போ அப்படியே டமஸ்கஸ்ல இருந்து எங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் போயிடலாம். இப்போ யார் கூட நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதுரு கூட, யோவான் கூட, யாக்கோபு கூட, யூதாஸ் காரியத் கூட, எல்லாரும் கூட நடந்து போயிட்டு இருக்கோம். நாம இப்போ யூதாஸ் கூட இருக்கிறார் அதுல, சரிங்களா? அப்போ யார் கூட நடந்து போயிட்டு இருக்கோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயங்கரமான பசி, பயங்கரமான பசி. இந்த பசியில தூரத்தில் என்ன பண்றோம்னு பார்த்தா ஒரு அத்திமரத்தை பார்க்குறோம். அந்த அத்திமரத்தை பார்க்கும்போது நல்லா இலைகள்லாம் நல்லா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருக்கோம், அங்கே இருக்கோம், நாம் என்ன பண்ண போகிறோம், பறித்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். நம்ம எந்த சூழலை பார்க்குறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நாம் எதிர்பார்த்துட்டு போய் பார்த்தா என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இல்லை. இலைகள் இருக்கு, என்ன இல்லை, எதிர்பார்த்த கனி இல்லை. இல்லாக்கிட்டி கூட பரவாயில்ல. இன்னும் என்ன ஸ்டேஞ்சா இருக்குன்னா சும்மா இருந்த மரத்தை பிடிச்சி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சபிச்சிட்டாரு. எவ்வளவு ஸ்டேஞ்சா இருந்திருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஸ்டேஞ்சா இருக்காது. ஏன்னா
இப்போ செகண்ட் பிரசன்ஸ்ல இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இது யார் அடையாளப்படுத்துதுங்கிறது. இது வந்து இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துது. இது எல்லா ப்ராஃபஸியும் நமக்கு தெரியும். பட் இது விட்டுருங்க, நீங்கள் லிட்டரலாக யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க, அது பாட்டுன்னு ஓரம் அத்திமரம் என்ன இருக்கு, சும்மா இருக்கு. அதை விட்டு என்ன பண்ணிட்டார், பிடிச்சி சபிக்கலாம். நாம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்துட்டோம். அதுல இருந்து அத்திப்பழத்தை எடுத்து என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், ஒரு பிரியாணி சாப்பிடலாம் இருக்கும்போது எடுத்து கொட்டி விட்டாருன்னா எப்படி இருக்கும் பிளேட்டை, அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, பிடிச்சி சபிச்சிட்டாரு. ஸோ நமக்கு நல்ல அப்போ யாராலுமே என்ன பண்ண முடியாது, சீஷர்களால் எதுவுமே என்ன பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அது எப்படி தான் இருந்திருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருந்திருக்கும், வினோதமாக இருந்திருக்கும். ஆனால் தேவனுடைய ஞானத்துக்கு தான் நல்லா தெரியும் இந்த அத்தி மரத்தை யாருக்கு அடையாளமாக வச்சிருக்காரு, இஸ்ரேல் தேசத்துக்கு. அப்படின்னா இந்த இடத்துல இலைகள் இருந்துட்டது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு இலை நல்லா இருந்துச்சுனாலே அந்த மரத்தை பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு வந்துடும், கனி இருக்கணும். அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையின் காலப்பகுதியில் இந்த பரிசேயர் சதிசேயர் வேத பாரகர்லாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏதோ ஆண்டவராகிய மேசையா வந்துட்டா நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில தான் இருக்கிறோன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா காமிச்சிட்டாங்க. பட் ஆனா நீதிக்குரிய கனிகள் அவர்கள் கிட்ட துளி கூட என்ன பண்ணலீங்க, இல்ல. அதற்கு மாறாக கரப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா என்னச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதனாலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு என்ன பண்ணும், பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு என்ன திறன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்ன பண்ண முடியல, அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இல்லை. ஆனா என்ன நம்பிக்கை இருந்திருக்கணும், ஏதோ பண்ற ஆண்டவர், அது எப்படிதான் இருக்கும், சரியாதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அநேக ஸ்டேஞ்சான விஷயங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கலாம், நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அது நடக்கும்போது துளி கூட என்ன ஆகாது, அது ஏன் நடக்குதுன்னு புரியாது. உதாரணத்துக்கு அனனியாவால் புரிஞ்சிருக்க முடியுமா, புரிஞ்சிருக்க முடியாது. ஆனா அனனியா அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் உயிரோடு இருந்தாருன்னு தெரியல. ஒருவேளை பவுல் வாழக்கூடிய காலப்பகுதியில் உயிரோடு இருந்திருந்தான்னு வச்சுக்கலாமே, என்ன யோசிச்சிருப்பாரு, சே நல்ல வேலை நான் என்ன பண்ண அவருக்கு போய் ஞானஸ்தானம் கொடுத்து. ஏன்னா அது சாதாரண ஸ்லாக்கியமா கிடையவே கிடையாது. ஒருவேளை நான் வேற மாதிரி யோசிச்சிருந்தேன்னா வேற மாதிரி போயிருக்கும் அது. ஆனா என்னதான் என்னுடைய ஹியூமன் மைண்டுக்கு ஸ்டேஞ்சா இருந்தா கூட நான் முழுவதுமா தேவனுக்கு என்ன பண்ணிருக்கேன், என் லைஃபை ஒப்பு கொடுத்துன்னு சந்தோஷம் பட்டிருப்பேன். ஸோ இப்போ அடுத்து டைரக்டா எங்க போயிடலான்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம் மைண்டை. இப்போ எங்க போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம்ல இருந்து ஏறக்குறைய அதே ஊர் தான். ஆனால் பழைய ஏற்பாடு காலப்பகுதிக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போறோம். எங்க உட்காந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அவையில் என்ன பண்ணிருக்கோம், உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அமைச்சர்கள் உட்காந்துருக்கோம்னாலே யார் இடத்துல உட்காந்துருக்கோம், ராஜா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறார், சரிங்களா? ஸோ நாம் எல்லாம் உதாரணத்துக்கு அமைச்சர்னு வச்சுக்கலாம். ஸோ உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து கோர்ட்டுக்கெல்லாம் கேஸ் போகாது, ராஜா கிட்ட தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து வரும். ஸோ ராஜா கிட்ட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வருது. அவர் ரொம்ப ஞானமான ராஜா, கண்டுபிடிச்சிட்டீங்க யாரு, சாலமன், சரிங்களா? ஸோ என்ன கேஸ் வருதுன்னு பார்த்தா, 2 ஸ்திரீகள் வராங்க, குழந்தை யாருதுன்றது டிபேட்டு. இந்த விஷயம் நமக்கு நல்லாவே ஈஸியா வந்து தெரியும். சாலமன் என்ன பண்ணிடுவாரு, ஏன்னா இப்ப படிக்கிறோம், படிச்சுட்டோம், அதனால நமக்கு என்ன ஆகல, ரொம்ப பெருசா தெரியல. ஆனா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, யோசிச்சுக்கங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ரிசல்ட் தெரியாது, உட்கார்ந்துட்டு இருக்கோம், 2 பேர் யார் குழந்தைன்னு டிஸ்பியூட் வருது. சரி இந்த பிரச்சனையை தீர்த்துடலாம், ஏன்னா மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்களே தவிர்த்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னதான் பண்ணுவார் ராஜா அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு என்ன சொல்றாரு, வாள் எடுத்து வாங்க, நான் என்ன பண்ணிடுறேன், வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிக்கும் பொழுது அந்த டிசிஷன் இருக்கும்ல, அந்த முடிவை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும், நமக்கு பயமா இருந்திருக்கும், அட் த சேம் டைம் ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு முடிவாப்பா, இது ஒரு முடிவா வெட்டுறது, அது ஸ்ட்ரேஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல கிளியரா அந்த முடிவு தான் யார் உண்மையான தாய் என்னக்கூடிய விஷயத்தை என்ன படிச்சுங்க. ஏன்னா நம்ம சொல்லிருச்சு, அந்த ஸ்திரியை என்ன பண்ணிக்கிட்டோம் வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் குழந்தை என்னவா இருக்கட்டும், அந்த இன்னொரு அம்மா என்ன சொல்றது, என்ன பண்ண முதல்ல வெட்டு அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. ஈஸியா என்ன பண்ணிட்டாரு, ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அப்படின்னா கிளியரா அது சாலமோனுடைய ஞானமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அது யாருடைய நாமம், யெகோவா தேவனுடைய நாமம். அதை தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது என்ன சொல்றாருன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்,
நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று என்ன பண்ணப்படும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஞானம் இருக்குல்ல, ஞானம், அதுக்கு என்ன வேற இருக்குதா? பிள்ளைகள் இருக்குதா? அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒத்துக்குமா? ஞானமானது நீதினு ஒத்துக்குமா பிள்ளைகள்லாம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன நினைச்சுக்க வேண்டாம், ஏன் ஞானத்துக்கு பிள்ளைகள்லாம் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். அழகா நம்ம ஆங்கில பைபிள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Yet wisdom is proved right by all its results. Yet wisdom is proved right by all its results. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவில் ஞானம் விளங்கும். பிரதர் அழகா சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஸோ சரிதான். அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, தேவனுடைய ஞானம் செயல்படும் பொழுது, அது சரியா தவறான சரியா என்ன பண்ண முடியாது, நம்மளால கிரகிக்க முடியாது. ஆனா அது நடந்து முடியும் பொழுது அந்த ஞானம் செயல்பட்டு அந்த செயல்பாட்டின் மூலம் அந்த ரிசல்ட் வரும். பாத்தீங்களா? அந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுமா ஞானம் செஞ்சது என்னதான், நீதிதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுமா. சாலமோனுடைய கேஸ்ல அப்படிதானே என்னாச்சு நடந்துச்சு. அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ஒரு ஞானமான ஆக்ஷன் எப்பதான் அது கரெக்ட்னு வெளியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நடக்கும்போது கிடையாது, அது நடந்து முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் யோசிச்சு பாருங்க. அனனியா விஷயம் எடுத்துக்கலாம். அனனியா எப்படி யோசிச்சிருப்பாரு? சரி, நம்ம ஞானத்தில் யோசிச்சிட்டோம், ஆனால் பவுலுடைய லைஃப்ல அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே தேவனுடைய ஞானம் நீதியாக தான் என்ன இருக்கு, செயல்பட்டிருக்குன்னு உணர்ந்துப்பார். சாலமோனுடைய அந்த டிசிஷனை அது எடுக்கும் பொழுது என்ன இருக்காது, அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பட் அந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது இதுதான் ரைட் டிசிஷன் என்ன இருக்குங்க, புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஏறக்குறைய எப்படி பார்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா வினோதமான காரியங்கள் தான், பட் கொஞ்சம் எப்படி இருக்குது, எளிமையான விஷயம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கடினமான விஷயத்துக்குள்ள என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ நம் தேவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம் நாம? சர்வ வல்லவர். ஓகே, வெரி குட் பிரதர். தேவன் God is love. அந்த லவ்ன்ற வார்த்தை கிரீக்ல என்னன்னா அகாப்பே. God is அகாப்பே. தேவன் அன்பானவர் தானே, மாற்று கருத்தே இல்லைல்ல. அப்போ எவ்வளவு அன்பானவர் அப்படின்னு கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? அதுக்கெல்லாம் என்ன கிடையாதுங்க, அளவே கிடையாது. அப்போ எவ்வளோ அன்பு காட்டுவார் தேவன், அதுவும் அளவே எல்லாம் என்ன பண்ணுவார், காட்டுவார். சிஸ்டர் வாசிக்கலாம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16-17. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர். என்ன சொல்றாருன்னா, கானான் தேசத்தை சுதந்திரமா கொடுக்க போறாரு. பட் சுதந்திரமா கொடுக்கும்போது அது காலியான லேண்டா இருந்துச்சா? அது காலியான லேண்டாலாம் இல்ல. அங்க யார் யார் இருந்ததாமா? ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரோடு வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். என்ன பண்ண கடவாய்? சங்காரம் பண்ண கடவாய் அப்படிங்கிறார். இப்பதான் என்ன சொன்னோம், நம் தேவன் எப்பேற்பட்ட தேவன், அன்பான தேவன். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ண சொல்றாரு? சுவாசம் உள்ளது ஒன்றும் என்ன பண்ணாத, உயிரோட வைக்காத, என்ன பண்ணிரு அப்படின்னா அதுக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க? சகோதரிகள் வருவாங்களா? வருவாங்க. சிறு குழந்தைகள் வருமா? வரும். அப்படின்னா சிறு குழந்தைகள் என்ன பண்ண சொல்றாரு? சங்காரம் பண்ண கடவாய். நம்ம ட்ரூத்தை விட்னஸ் பண்ண போறோம்னு வைங்க ஒரு இடத்துல. பொதுவாக பப்ளிக் மீட்டிங்லேயோ நம்ம ஃபாலோ அப் கிளாஸ்ல இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. 1-to-1 நம்ம ஒரு விட்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நம்ம தேவனை பற்றி பேசும்பொழுது, நான் காட் இஸ் லவ் அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னு வைங்க. அவர் ஏதோ பழைய ஏற்பாட்டு இந்த வசனம்லாம் படிச்சுட்டாரு. ஏங்க தேவன் அன்பான தேவன் சொல்கிறீங்க, ஓகே, ஆனால் உங்கள் தேவன் இப்படி போய் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காருன்னா இனப்படுகொலை. கரெக்டா? இனப்படுகொலை கூட கிடையாது, இது இனங்களின் படுகொலை. கரெக்டா? ஸோ அவ்வளோ பெரிய படுகொலை என்ன பண்ணுறாரு உங்கள் தேவன் செஞ்சிருக்கிறாரு. இதை பார்க்கும் போதே ஒரு காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. தேவன் அன்பான தேவன் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? நீதியின்படி செய்யறாருன்னா அவங்களுக்கு தேவ நீதி தெரியுமா? அவங்க பாவத்தில் இருந்தாங்க, அதனால பாவத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பாவத்தில் இருக்காங்க, பாவத்தில் செஞ்சுட்டாங்க. ஓரத்தில் அவங்க பாட்டு பாவம் செஞ்சிருக்கிறாங்க.
இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த லேண்டு கொடுக்கணுன்றதுக்கு காரணத்துக்காக இருக்கிற ஒரு ஜாதியில யாருக்கு ஒரு 7 ஜாதியை துரத்துனா கூட பரவாயில்ல, என்ன பண்ண சொல்றாரு? சங்காரம் பண்ண சொல்றாரு. இது ஸ்ட்ரேஞ்சா தானே இருக்கு. ஏன்னா தேவன் அன்பானவர், அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லும்பொழுது சரி சிஸ்டர் என்ன சொல்ல, அவர் பிள்ளைகள் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு இஸ்ரேல் ஜனங்கள். சரி, நீங்க உங்க பிள்ளைகள் மேல வச்சுக்கங்க அன்பு, அதுக்கு எதுக்கு அதை காட்டுறதுக்கு ஏன் இப்படி கொலை பண்ணணும்? சிஸ்டர் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இது ஒரு ரீசன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனா உண்மைதான், எல்லா கானானியர்களும் ராஜ்யத்தில் என்ன பண்ண போறாங்க? எழுந்து எல்லா மனுக்குலமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஈடுபலியின் புண்ணியத்தை அவங்களும் பெற்றுக்கொண்டு திரும்பிய ஜீவனை என்ன பண்ண போறாங்க? பெற்றுக்கொள்ள போறாங்க. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆனா கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய டாக்டர் நீங்க வச்சு பார்த்தோம்னா அவங்கள ரெசரக்ஷன் கிடையாது, என்னதான் ஹெல்லு தான். அவங்க எங்க போயாச்சு ஏற்கனவே, அந்த 7 பட்டணத்தாரெலாம் நரகத்துக்கு போயாச்சு, செட்டே ஆகாது. பட் இது ஒரு வேல்யூபிள் ரீசனை எடுத்து வைக்கலான்னு வைங்க. ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க? எழுந்து வருவாங்க. அதே சமயத்தில் எழுந்து வரும்பொழுது அவங்களுக்கு கடைசியாக என்ன கான்சியஸ் தான் இருக்கும்? யாரோ வெற்ற அந்த நினைவுகளோட தான் என்ன பண்ணுவாங்க? எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. பட் இடைப்பட்ட காலப்பகுதியில் அவங்களுக்கு எந்த கஷ்டம்லாம் கிடையாது, நிம்மதியாக என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க? தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வரப்போறவங்க சரி, ஏன் வெட்டினாரு? அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும், எவ்வளோ வலியா இருக்கும். சிறு குழந்தைகள்லாம் சங்காரம் பண்ண கடை வேணா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன் பண்ணார் இவரு? நீதியுள்ள தேவன் அப்படின்னு வச்சவன இதுல என்ன நீதி இருக்கு அப்படின்னு நாம கேட்கும் பொழுது, ரெண்டாவது முக்கியமான காரணம், ஆனா ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல இது பார்க்கறதுக்கு. எப்படி அவருடைய கேரக்டர் வேற நமக்கு நல்லா தெரியும், ஆனா இந்த சம்பவமே வேற மாதிரியே இருக்கே, வினோதமா இருக்கே, வினோதமான காரியமா இருக்கேன்னு யோசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டு அந்த கானானிய இனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய விக்கெட்னஸ், இவங்களுடைய அநீதி, தீமை வார்த்தைகளால் என்ன பண்ண முடியாமல் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவரிக்க முடியாமல் இருந்திருக்குது. அப்படின்னா அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுத்தம், காம விகாரம், அது மட்டும் இல்லாமல் விக்கிரக ஆராதனை, அதில் பிள்ளைகளை பலி செலுத்துறது. இதை குறித்து ஒரு பைபிள் ஹிஸ்டாரியன், அவர் பேர் ஹென்றி ஹேலே, அவர் ஒரு நல்ல நோட்டட் ஆர்கியாலஜிஸ்ட்னு என்ன அர்த்தம்? தொல்பொருள் நிபுணர். அவர் யாரை குறித்து ஸ்டடி பண்ணியிருக்காருன்னா இந்த கானானியர்களை குறித்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. அப்படி ஸ்டடி பண்ணி தோண்டி பார்க்கும்பொழுது தோண்ட நிறைய ஜார்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய தமிழ்ல என்ன சொல்லலாம், ஜார்ஸ்னா ஜாடி. அந்த ஜாடிகளில் என்ன இருக்குதான்? சிறு பிள்ளைகளுடைய ரிமைன்ஸ், அந்த 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 சரீரத்தின் கொஞ்சம் மீதிகள்லாம் இருக்கும்ல, அது நிறைய என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குதான். இதை பாகாலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க அப்போ பலியா செலுத்திருக்கிறாங்க. அந்த ஓல் ஏரியாவே புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கான ஒரு மாபெரும் கல்லறையா என்ன இருக்கு? இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இப்படி தங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் என்ன பண்ணியிருக்காங்க? பலி செலுத்தும் பொழுது, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது அவர்களுடைய புறஜாதி கடவுள்கள் முன்பாக லிட்டரலான வேசித்தனம் பண்ணிட்டு இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சிருக்காங்க. அதை கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியல. அவ்வளோ அருவறுப்பா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அவ்வளோ அருவறுப்புகள் இருந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு மாபெரும் அளவில் ஆக்சுவலாக அது ஒரு சோதம் குமராக தான் என்ன இருக்குங்க இருந்திருக்குது. அந்த ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏன் தேவன் இதை முன்னாடியே என்ன பண்ணல, அழிக்காம விட்டுட்டாரு? இன்னும் அவ்வளோ என்ன இருக்காது இருந்திருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்துச்சு இப்படிதான் அப்படின்றதுக்கு நமக்கு பைபிள்ல ரெக்கார்ட் இருக்கு. வாசிக்கலாம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்கள். புரிஞ்சுதுங்களா? கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும், கர்த்தர் வேசித்தனத்தை அருவருக்கிறாரா? அந்த அருவருப்பான யாவையும் யாருக்கு செஞ்சிருக்கிறாங்க? அவர்கள் தேவர்களுக்கு செஞ்சது மட்டும் இல்லாம தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும். இது ஜஸ்ட் ஹெல் படத்துல நம்ம அந்த பாடத்துல பார்க்கும்பொழுது
சிம்பிளாக படிச்சுட்டு போயிடுவோம். பட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாமே, டே டு டே லைஃப் அங்கே எப்படி இருந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் சிறு குழந்தைங்களுடைய அழுக்குரல் என்ன இருக்குங்க அந்த இடத்துல, அந்த ஸ்க்ரீமிங்கு, அது ரொம்ப ஹாரராக இருந்திருக்கும். அவ்வளோ மோசமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இப்போ அப்படின்னா தேவன் எதுவுமே சான்ஸ் கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸும் கொடுத்துருக்காரு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:16. ஆதியாகமம் 15:16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அக்கிரமம் இன்னும் என்ன ஆகவில்லை, நிறைவாகவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு லிமிட் வச்சிருந்திருக்காரு, அந்த லிமிட் என்ன ஆகல, இன்னும் ரீச் ஆகல அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் வரட்டும்னு கூட தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அனுமதிச்சிருக்கிறாரு. பட் ஈவன் இந்த இடத்துல தங்களை யார் யாரெல்லாம் மாற்றிக்கொண்டாங்களோ அவங்கள தேவன் காப்பாத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு ராகாப் வேசி என்ன பண்ணலாம் சொல்லலாம், அவங்கள தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, காப்பாத்தி இருக்காரு. ஆனா தேவன் இந்த இடத்துல ஏன் அழிச்சிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை தேவன் அவங்கள அழிக்காம விட்டுருந்தா என்ன இருக்கும், இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அவங்க அழிக்காம விட்டுருந்தா என்ன இருக்கும், ஒஸ்டா போயிருந்திருப்பாங்களா? அப்படி ஒஸ்டா போறதுனால பிரச்சனை என்ன, அவங்களுக்கே பிரச்சனை என்ன சிஸ்டர்? வெரி குட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவங்களுடைய மனசாட்சியை மீறி 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 ஒரு கட்டத்தில் அந்த மனசாட்சி எப்படியா இருக்கும்னா சூடுண்ட மனசாட்சியா இருக்கும். சூடுண்ட மனசாட்சினா என்ன, அதுக்கப்புறமா தன்னுடைய செய்த தவற உணரக்கூடிய அந்த உணர்வே இல்லாமல் போயிடும். அப்ப அந்த லெவலுக்கு மைண்ட் போயிடுச்சுன்னா மறுபடியும் அவர்களை ராஜ்யத்தில் எழுப்பிட்டாலுமே கூட, ராஜ்யத்தில் எழும்போது எந்த நினைவுகளோட தான் வருவாங்க, பழைய நினைவுகளோட தான் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. அப்போ இதே நினைவுகளோட வந்துட்டா என்ன பண்ண முடியாது, அவங்கள நித்திய ஜீவனுக்கு ஏற்ற மாதிரி கிங்டம்ல அவங்கள வழி நடத்தவே முடியாது. அப்போ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றா ஒரே ஆப்ஷன் என்ன பண்ணி ஆகணும், அவங்கள அழிக்கணும். இதை பார்க்கும்போது என்ன தெரியுது, எது தெரியுது நமக்கு இப்போ, தேவனுடைய லவ். காட் இஸ் அகாப்பேன்றோம்ல, அந்த அகாப்பேன்ற வார்த்தையினோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சப்ஜெக்டை கேட்டிருக்கோம். அன்புக்கு பல பரிணாமங்கள் இருக்கு, ஃபீலியோ லவ் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் அகாப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள்ட் லவ். அகாப்பே அன்புக்குனுடைய விளக்கம் என்னன்னா, ஒருத்தருக்கு நித்தியத்துக்கு நன்மையை எது கொடுக்கும் அதை செய்யறதுக்கு பேர் தான் அகாப்பே லவ். இப்ப ஆக்சுவலா அங்க தேவன் நம்ம பார்க்கும்போது பயங்கர டெரரா தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலா என்ன காமிச்சிருக்காரு, அவங்க நித்தியத்திற்கு நல்லா இருக்கணும்னா இப்ப என்ன பண்ணி ஆகணும். புரியுதுங்களா ஏன் சோதம் கொமர தேவன் அழிச்சாருன்னு, புரியுதுங்களா ஏன் முதலாம் உலகத்தை தேவன் ஏன் அழிச்சாருன்னு. இல்ல கான்சியஸ் ஓவரா போய் கிங்டம்ல அவங்களை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது அவங்கள. நாலாவது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனப்படுகொலையை தேவன் அனுமதிச்சதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சோசன் பீப்புளா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்க என்ன ஆயிடக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. ஏன்னா சொன்னார் தேவன் அவங்க கிட்டே கிளியரா சொல்லும் போது சொன்னார். வாசிக்கலாம். உபாகமம் 20:18. உபாகமம் 20:18. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். இப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அவங்களை அழிச்சிருங்கிறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் தேவன் எதை பண்ணாதான் அதை என்ன பண்ணாலும் செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலா தேவன் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காரு, அது ஒரு பிளேக் மாதிரி டீல் பண்ணியிருக்காரு. ஒரு பிளேக் வந்தா என்ன பண்ணோம், அத இல்ல உதாரணத்துக்கு அவங்க சின்ஃபுல் பிராக்டிஸ் இருக்குல்ல, அது தேவன் எப்படி பார்த்துருக்காருன்னா அவங்க ரிலீஜியனையும் அவங்க மதத்தையும் அந்த பிராக்டிஸையும் ஒரு பிளேக் மாதிரி, ஒரு வாதை மாதிரி தான் பார்த்துருக்காரு. நாம கூட ஒரு பிளேகுக்குள்ள கடந்து வந்திருக்கோம்ல, கோவிட்ல என்ன பண்ணியிருக்கோம், பிளேக் தானே. ஒரு சகோதரனுக்கு அந்த வாதம் வந்துருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணோம், சகோதரரே இப்படி உங்களுக்கு வந்துருச்சே அப்படின்னு போய் கட்டிப்பிடிச்சுமா. பிரதர் வந்து சொல்ற ஒரு பிரதர் இருக்கார், அந்த சமயம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, பிரதர் எனக்கு கோவிட் வந்துருச்சுங்க பிரதர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருப்போம். அவர் வீட்டுக்கு போனோமா, அவர் வீட்டுக்கு போகணுமா, இல்லை அதாவது ரொம்ப சீரியஸான தேவைகள் விட்டுருங்க, நிறைய பேருக்கு வந்துச்சு இல்லையா, வந்த உடனே போனோமான்னு கேட்டேன்.
சரி அவருக்கு வந்து ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு வைங்களேன், கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்? எப்படி போய் கொடுத்தோம்? உதாரணத்துக்கு எங்க வீட்டுக்கெல்லாம் கூட வந்துச்சு. எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு காம்பவுண்டில் வச்சுட்டு தூரத்துல இருந்து பிரதர் என்ன பண்ணிக்குங்க, எடுத்துக்குங்க, உடம்பு என்ன பண்ணிக்குங்க, பார்த்துக்குங்கன்னு போயிட்டாங்க. என்ன பண்ணல, வந்து கிட்ட அரவணைக்கல. அப்போ வந்து அவர் என்ன பண்ணல, அன்பே காட்டலையா? அன்பே இல்லையா? அப்படின்னா என்ன பண்ண முடியாது அந்த இடத்துல, அதை செய்ய முடியாது. அதை என்ன பண்ண முடியாது? அன்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா நமக்கு என்ன புரியுது, ஒரு தவறு அப்படின்னு சொல்லுவோம், அது வேண்டாம்னா தேவன் நித்தியத்திற்கு நன்மை எது பயக்குமோ அதை பார்த்துட்டு தான் இங்க எதை கட் பண்ணி போடணும்னு எதிர்பார்த்துருக்கிறாருன்னா, கானானியர்களை கட் பண்ணி போடணும், அவங்களையும் காப்பாற்றணும், இஸ்ரேல் ஜனங்களையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரைப்படாமல் பாதுகாக்கணும். ஆனா தேவன் சொன்னது என்ன பண்ணல, அவங்க கேட்கல. கேட்காம கலந்துட்டு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு சகோதரன் உதாரணத்துக்கு மிஸ்டேக் பண்ணுறாருன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணலாம்? அந்த கடிந்து கொள்ளலாமா? புரிய வைக்கிறது தான் கேட்குறேன். அந்த புரிய வைக்கிறத கடிந்து கொண்டு புரிய வைக்கலாமா? இல்லை, நான் கேட்குற சினாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ஆரம்பலாம் சொன்னால் கேட்கலன்னு வைங்க, அன்பா சொல்லிட்டீங்க, சாந்த குணமாலாம் சொல்லிட்டீங்க, கேட்கல. எல்டர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்குல்ல, உதாரணத்துக்கு எல்டர்ஸுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல, கடிந்து கொண்டு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்கள். அப்படி பண்ணலாமா? அவங்கள தான் கேட்குறேன், பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதா? அதான் எல்டர்ஸ் தான் கேட்குறேன், பண்ணலாமா? அதுலேயே பதில் வேற வேற வருது. ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன இவர் நம்மளை பிடிச்சி திட்டுறாரே அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, சில சமயத்தில் எல்டர்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னு வைங்க, பிரதர் இல்லை சிஸ்டர், இந்த பர்டிகுலர் சகோதரன் அல்லது சகோதரிக்கிட்ட என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, எப்படி இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்கள் தள்ளி இருங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி எடுத்துக்கலாம் நாம? இவர் என்ன, இவர் அதை டைரெக்டாக போய் அவர்கிட்ட என்ன பண்ணிடலாம், உங்ககிட்ட ரொம்ப என்ன பண்ண சொல்லியிருக்காரு, அவரு ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார், கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ண சொல்லியிருக்காரு, தண்ணி இருக்க சொல்கிறார். அப்படின்னா ஏன் அந்த சகோதரர்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நன்மைக்கும் அவருடைய நன்மைக்கும். உதாரணத்துக்கு கொரிந்து பட்டணத்தில் ஒரு சகோதரன் என்ன பண்ணிடுவார்னா, விபச்சார முகாந்திர தவற செஞ்சிருவார். ஆக்சுவலாக ஸ்கிரிப்சர் பிரகாரம் அவர் என்ன பண்ணி ஆகணும், சபை ஐக்கியத்திலேருந்து தள்ளி வைக்கணும். கொரிந்து பட்டணத்தார் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தள்ளி வைக்க மாட்டாங்க. தள்ளி வைக்காம அவருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், லவ் காட்டுறாங்க பிரதர். அப்படின்னா லவ் அது இல்லை. அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் திருந்த மாட்டார். அது மற்றவர்களை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த சகோதரனை பவுல் என்ன சொல்லுவார்னா, கர்த்தருடைய நாளில் அவருடைய ஆவி ரட்சிக்கப்படும்படி அவரை பிசாசு கையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய நாளில் ஆவி ரட்சிக்கப்படும்படினா என்ன அர்த்தம்னா, அட்லீஸ்ட் அவர் புது சிருஷ்டியினுடைய கருவாது காப்பாற்றப்பட்டு திரள் கூட்டமாக என்ன பண்ணுவார், மாற போறார். ஏன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களால் உலக ஜன உயிர்த்தெழுதல வர முடியாது. அட்லீஸ்ட் அவர் போய் வெளியே சகோதர ஐக்கியம் இல்லாமல் அடி வாங்கி உத வாங்கும் பொழுது உணர்வு வந்து என்ன பண்ணுவார், திரும்பி வருவார். அப்படி வந்துட்டாருன்னா அவர் நித்திய ஜீவனை சபையாயிலாக்கிட்டு கூட ஒரு வேலை வேற மாதிரியாவது இரண்டாம் மரணத்துக்கு போகாம என்ன பண்ணப்படலாம், அவரு காப்பாற்றப்படலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தள்ளி வைங்க. இது அப்படியே இல்லை, இது என்ன கடினமா இருக்கே, நம்ம என்ன பண்ணுவோம், சகோதரனுக்கு அன்பு காட்டலாம். அவர் என்னது, அவர் பாவம் இப்படின்னு பார்க்கறதுல ஆக்சுவலா லவ்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்வே இல்லை, அது ஆக்சுவல் லவ் கிடையாது. அது அகாப்பேக்குள்ளவே என்னங்க, அது வர அது சும்மா ஒரு ஃபீலிங்கான ஒரு லவ் அது. அப்போ அந்த சகோதரன் நித்தியத்தை நன்மையை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும்னா அவரை சபை நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி தான் எங்க தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, கானானியர்களை வேற மாதிரி எதனா பண்ண முடியுமா? இந்த கேஸ்ல வேற ஆப்ஷன் எதுனா இருக்கா?
வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அப்போ பார்க்கும்போது நமக்கு வேணா என்னவா தெரியலாம், அது ஸ்ட்ரேஞ்சா தெரியலாம். ஆனா என்ன கிடையாது, அது ஸ்ட்ரேஞ்சு கிடையாது. இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சுல, ஞானமானது அதனுடைய ரிசல்ட்னால நீதி உள்ளது என்று என்ன ஆகிறோம் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்றோம். இன்னொரு நியாயப்பிரமாண கட்டளை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக. இங்கிலீஷ்ல வந்து thou shall not commit murder. இந்த பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே உலகத்தில், அவங்களாம் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, தேவனே இப்படி சொல்லிட்டு அவரே போய் என்ன பண்ண சொல்லியிருக்காரு, கொலை செய்ய சொல்லியிருக்கிறாரே இந்த மிலிட்ரி பேட்டில்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அது மிலிட்ரி ஆப்ரேஷன், அது கொலைக்குள்ளவே என்ன ஆகாது, வராது. ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் நியாயப்பிரமாணத்தில் இன்னொரு கட்டளையும் இருக்கு. லேவியராகமம் 24:17 படிக்கிறோம், வாசிக்கலாம். லேவியராகமம் 24:17 ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ, ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. யாருன்னா கொலை பண்ணிட்டு அவரை என்ன பண்ணணும் அப்படின்னு யார் சொல்றாரு இந்த இடத்துல? தேவன் தான் சொல்றாரு. இப்போ நாம யார் எடுத்துக்கலாம் உதாரணமா? காயின் ஆபேல் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். யார் யாரை கொலை பண்ணுது? காயின் ஆபேல் என்ன பண்ணிட்டாருங்க, கொலை பண்ணிட்டாரு. இப்போ கொலை பண்ணிட்டாருன்னா தேவன் தான் என்ன சொல்றாரு, யார் கொலை பண்ற அவன் என்ன பண்ணும், யார் சொல்றது? இது தேவன் தானே சொல்றாரு. இப்ப யாரை கொலை பண்ணும் பண்ணாரா? ஏன் அதெல்லாம் ஓகே சார். நான் இப்ப யாரை கொலை பண்ணோம், கொலை பண்ணாரா, அனுமதிச்சார தேவன். ஆனா இவர் தான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஏன் அந்த இடத்துல அனுமதிக்கல? வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:9-12 அப்படியே தொடர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 4:9 முதல் கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். இதுல பதில் வேற, பண்ணதே தப்பு. இதுல பதில் வேற கொஞ்சம் எப்படி இருக்கு, கொஞ்சம் திமிர்த்தனமாவே இருக்கு. எனக்கு என்ன ஆகாது தெரியாது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். நான் என்ன வாட்ச்மேனா? அடுத்தது, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று. பூமியில உனக்கு பலன் கிடைக்காது, நீ பூமியில நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இதெல்லாம் ஓகே. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும்? கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். யாரை கொலை பண்ணிருக்கணும்? ஏன்னா தேவன் தான் சொல்றாரு நியாயப்பிரமாண சட்டத்துல கொலை செஞ்சா என்ன பண்ணும், கொலை செய்யணும்ட்டு. இந்த இடத்துல அந்த இடத்துலயே ஏன் காயனை தேவன் என்ன பண்ணல, கொலை செய்வதற்கு அனுமதிக்கல? இது கூட பரவாயில்ல. அடுத்தது ரிப்ளை வருது பாருங்க. இந்த விஷயத்த சொன்ன உடனே, நிலம் உனக்கு என்ன கொடுக்காது, பலனை கொடுக்காது, நீ வந்து நிலையற்ற என்ன பண்ணுவ, சுற்றி திரிவ அப்படின்னு சொன்ன உடனே இவர் பதில் சொல்றாரு. 13 முதல் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இப்ப இவரால் என்ன பண்ண முடியாதாமா, எனக்கு இட்ட தண்டனைய சகிக்க முடியாதா? இவருக்கு ஆக்சுவலா என்ன கொடுக்கல, ஆக்சுவலா இன்னும் கொடுக்க வேண்டிய தண்டனையே கொடுக்கல. கொடுத்தத வேற இவரால் என்ன பண்ண முடியல, இப்போ என்னால் சகிக்க முடியல. ஆக்சுவலா இவருக்கு என்ன கொடுத்துருக்கணும், என்னால் சகிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே. என்ன பாக்குறவன் என்ன பண்ணிடுவானே, கொன்றுவானே. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 படி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாத படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன பண்ணிட்டார்னா, ஆக்சுவலா கொலை பண்ணி இருக்கிறது அனுமதிச்சிருக்கணும். என்ன வேற பண்ணிட்டார்னா, காயினை யாருன்னா கொன்னீங்கன்னா கொல்றவங்க மேல என்ன ஆகுமாமா, 7 பழி சுமரும். அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவனை யாரை என்ன பண்ணிடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாதுன்னு அடையாளத்தை வேற என்ன பண்ணிட்டாருங்க, போட்டார். இதை படிக்கும் பொழுது எப்படி இருக்கு இந்த இன்சிடென்ட், நமக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, வினோதமா இருக்கா இல்லையா? இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே அடுத்து படிங்களேன் தொடர்ந்து. 16 முதல் அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்குடைய பெயரை இட்டான். போய் வேற நல்லா என்ன ஆயிட்டாருங்க, செட்டில் ஆயிட்டாரு. செட்டில் ஆயிட்டு இப்ப எது வேற கட்டியாச்சு, பட்டணத்தை கட்டிட்டு நல்ல பேர் வேற என்னன்னு வைக்கிறாரு பட்டணத்துக்கு, ஏனோக்குன்னு பையன் பேர் வேற வைக்கிறாரு. அடுத்தது, ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்துசலாவை பெற்றான். மெத்துசவேல்
லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்றாரு. ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். லீடர் யாரு? இப்ப சந்ததி வேறு எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வளர்ந்து, அதாவது கம்ப்ளீட்டா அனிமல் ஹஸ்பண்ட்ரி பிசினஸுக்கெல்லாம் யார் லீடர் ஆயிட்டாரு? அவங்க சந்ததியில ஒருத்தர் என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா லீடர் ஆயிட்டாரு. அடுத்தது 21ஆம் வசனம் முதல். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இன்னொரு சந்ததி மியூசிக்கல் இண்டஸ்ட்ரியில அவரு தான் தலைவர். ஒருத்தர் அனிமல் பிசினஸ்ல தலைவர் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் மியூசிக்கல் பிசினஸ்ல என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா தலைவர் ஆயிட்டாரு. அடுத்தது சில்லாலும் தூபால் காயினி பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லீடரா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிட்டார். ஆக்சுவலா யாரையோ கொலை பண்ணிருக்கணும், காயினியே கொலை பண்ணிருக்கணும். விட்டது மட்டும் இல்லாம மார்க்க போட்டு விட்டு பட்டணத்தை நல்லா கட்டி அப்படியே சந்ததி என்ன ஆகுது, போற எல்லா இடத்துலயும் என்ன ஆயிட்டாருன்னா ஒருத்தர் அனிமல் பிசினஸ், ஒருத்தர் மியூசிக்கல் பிசினஸ்ல இதுவாயிட்டார், இன்னொருத்தர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அப்பவே அப்படியே படிங்க தொடர்ந்து. தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளு, நான் சொல்வது என்ன பண்ணுங்க கேளுங்கன்னு சொல்றாரு. யாரு? லாமேக்கு. லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். நானும் என்ன பண்ணிட்டேன்? கொலை பண்ணிட்டேன் ஒரு வாலிபனை. காயினுக்காக 7 படி சுமருமானால் லாமேக்குக்காக 77 படி சுமரும் என்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு? காயினை கொன்னீங்கன்னா பண்ண தப்புக்கு 7 பழி சுமரும்னா எனக்கு 77 பழி என்ன ஆகும்? அப்படின்னா என்ன யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லிட்டாரு? லாமேக்கு சொல்லிட்டாரு. ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இங்க? இவ்வளோ டீட்டெயில்டா பழைய ஏற்பட்ட காலத்தில் கொடுத்தா. ஆனா இந்த சந்ததி ஜலப்பிரளயத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அழிஞ்சிட்டாங்க. காயினுடைய சந்ததி. யாருடைய சந்ததி தான் வந்துச்சு ஆக்சுவலா? அங்க நோவா எதுல வராரு? சேத்தினுடைய சந்ததியில தான் நோவா வராரு. இந்த ஜீனியாலஜி அதில் அழிஞ்சிட்டாலுமே முதலாம் உலகத்தில் ஏன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்? அதுவும் இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ஏன் தேவன் அனுமதிச்சார்? சும்மா அனுமதிச்சிருப்பாரா? பைபிளில் இவ்வளோ டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹீப்ரூ ஸ்கிரிப்சர்ஸ், பழைய ஏற்பாட்டினுடைய இந்த எபிரேய எழுத்துக்கள் என்பது நமக்கு மாபெரும் ஒரு தீர்க்க தரிசன பார்வை இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்காரு. நாம ஆழமா உள்ள போய் பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தேவன் யார்கிட்ட பேசுறாரு? காயின் கிட்ட பேசுறாரு, அவரோட தொடர்பு வச்சிருக்கிறாரு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயினுடைய ஆஃபரிங், அவருடைய பலி யாருடைய பலிக்கு மாதிரி இல்லை, ஆபேல் மாதிரி இல்லை. ஏன்னா இது விசுவாசத்தோட கலந்து இல்லை. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாரு? காயின் தன்னுடைய சகோதரனை மர்டர் பண்ணிடுறாரு. அந்த மர்டர் பண்ணதுனால காயின் என்ன பண்ணப்படுறாரு? சபிக்கப்படுறாரு. சபிக்கப்பட்டதுனால அப்படியே வனாந்தரத்தில் என்ன பண்றாரு? அலைந்து திரிகிறவராக இருக்கிறாரு. போறவங்க யாருனால காயினை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். என்ன பண்ணிட்டாரு? அடையாளத்தை என்ன பண்ணிட்டாருங்க? போட்டுட்டாரு. யார் காயின்றதை கிளியரா என்ன பண்ணிடலாம்? ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா போன இடத்துல எல்லாத்துலயுமே நிலம் அவருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அவர் நிமித்தம் நிலம் என்ன ஆயிடுச்சுங்க? சபிக்கப்பட்டதுனால ஒரு இடத்துல என்ன ஆக முடியல? செட்டில் ஆக முடியல. அப்படி ஆக முடியாக்கிட்டு கூட அவருடைய சந்ததிகள் எப்படி இருந்தாங்க? நல்ல வெல் செட்டில்டா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்ததிகள் இருந்துட்டாங்க. கடைசியாக வந்த சந்ததி எத்தனாவது தலைமுறைனா 7ஆம் தலைமுறை. லாமேக்கு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் தப்பு பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த தப்பை அவர் என்ன பண்றாரு? ப்ரொக்ளைம் பண்ணி ப்ரொடெக்ஷனும் என்ன பண்றாருன்னா டிமாண்ட் பண்றாரு. அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது இதை ஏன் தேவன் அனுமதிச்சிருக்கிறார்? இவ்வளோ ஸ்டேஜான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது எக்ஸாக்டா அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கக்கூடிய மாபெரும் தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிழலாக தேவன் வச்சிருக்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? காயினுடைய ஆஃபரிங்க யாரால கம்பேர் பண்ண முடியல? ஆபேலுடைய ஆஃபரிங்கோட கம்பேர் பண்ண முடியல. ஃபெய்த் மிக்ஸ் ஆகாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாரு? கொலை பண்ணிட்டார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமயத்துல இந்த பரிசேயர் சதிசேயர்கள் வேதபாரர்களுடைய பலிய தேவன் என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அது சரியான விசுவாசத்துல என்ன பண்ணலீங்க, இல்ல. அங்க எப்படி பொறாமை நிமித்தம் யாரை கொலை பண்ணிட்டாங்க, அங்க காயின் ஆபேலை கொலை பண்ணார்ல, அதே மாதிரி பொறாமை நிமித்தம் இங்க யார் கொலை பண்ணிட்டது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க. அங்க கொலை செய்தது நிமித்தம் அவர் என்ன பண்ணப்படுகிறார், துரத்தப்படுறார். அதே மாதிரி இங்க இவங்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல கிறிஸ்துவ கொலை பண்ணது நிமித்தம் லேண்டை விட்டு துரத்து விட்டது மட்டும் இல்லாம சுற்றி அகதிகளாக என்ன பண்றாங்க, சுற்றி திரிகிறார்கள். ஆனா போற எல்லா இடத்துலயும் யாரை கண்டுபிடிச்சிடலாம், காயினை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி போற எல்லா இடத்துலயும் யாரை கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியா யூதர்ல கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய அந்த விஷயம் அவங்கள மார்க்கா இருக்கக்கூடியதுனால ஈஸியா இவங்க யாருன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஆனா போற எந்த இடத்துலயும் அவங்களால என்ன பண்ண முடியல, செட்டில் ஆக முடியல காயினுடைய சந்ததினால. அதே மாதிரி யூதர்களால போற எந்த இடத்துலயும் அவர்களால் என்ன வாங்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா லேண்டோ ஃபார்மிங்கோ பண்ண முடியல அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு தடை செய்யப்பட்டது, நீங்க நிலத்தை வாங்கக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டாச்சு. அது மட்டும் இல்லாம அங்க அவருடைய சந்ததிகள் போற எல்லா இடத்துலயும் எப்படி இருந்தாங்க, வெல் டு டு, அது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும். அதே மாதிரி இங்கேயும் யூதர்கள் போன எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிட்டாங்க, வசதியை என்ன பண்ணிட்டாங்கன்னா செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா கடைசியா யார் உணர்ந்து அந்த இடத்துல பேசுறாருன்னா 7வது சந்ததியாகிய லாமேக்கு. அதே மாதிரி சபை நிறைவடைந்து புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் பொழுது யூதர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்துட்டு எங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் தேவை, மன்னிப்பு எங்களுக்கும் வேணும்னு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. எப்போ சக்கரையால நம்ம படிப்போம் இல்லையா, தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடும்பத்தாரின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அந்த சமயத்துல கிங்டம்ல ப்ரொடெக்ஷன் யாருக்கு கிடைச்சிரும், யூதர்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஸோ எவ்வளோ அழகான ஒரு நில தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க இங்க வச்சிருக்கிறாரு. இதுல என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை, லாமேக்கு எந்த ஜீனியாலஜில, காயினுடைய வம்சத்துல இல்லையா, காயினுடைய வம்சத்துல. ஆனா அங்க பாருங்க சேத்னுடைய வம்சத்துல. இங்க யாரு வராரு, ஏனோக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வராரு. அப்போ யாரு யாருக்குற யாரும் பேரலா இருக்கிறது, லாமேக்கும் ஏனோக்கும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பேரலா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல லாமேக்கு நம்ம யாருக்கு அடையாளமா பார்த்திருக்கோம், யூதர்களுக்கு அடையாளமா பார்த்திருக்கோம். அதிலும் கடைசி காலத்துல புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் பொழுது தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய யூதர்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்படின்னா இது ஏறக்குறைய 7 தலைமுறை ஆதாம்ல இருந்து, கரெக்டா? அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஆதாம் யாரை அடையாளப்படுத்துறோம்னா 2ஆம் ஆதாம். 2ஆம் ஆதாம்ல இருந்து 7வது தலைமுறையில தான் அவங்க மன்னிப்பே வாங்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், 7ஆம் கால சபையினுடைய நிறைவேறுதலுக்கு பிற்பாடு தான் யார் மன்னிப்பு வாங்க போறாங்க, இஸ்ரேல் ஜனங்க. அப்படின்னா இங்க பேரல் இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்தினா அதே மாதிரி அங்க ஒரு நல்ல பேரல் போயிட்டு இருக்கு. அங்க 7ஆம் தலைமுறையை யார் வராருன்னா ஈனோக்கு. அந்த ஈனோக்கு யார் அடையாளப்படுத்த வரப்போ சபை வகுப்பார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, ஆதாமுடைய நேளாக அதாவது நிஜமாக இருக்கிறது 2ஆம் ஆதாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு 7ஆம் தலைமுறை யாரு, 7ஆம் கால சபையா இருக்கக்கூடிய நாம தான் ஏனோக்கு. ஈனோக்கு என்னன்னு தீர்க்கதரிசனம் படிச்சார்னு யூதால நம்ம படிக்கிறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியை செய்து வருகிற சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமான அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அப்போ ப்ராஃபஸி என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தேவன் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாருன்னு ஈனோக் ப்ராஃபஸி சொன்ன மாதிரியே இப்ப யார் ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்கிறது, நாம தான் என்ன பண்றோம், இப்போ இந்த ப்ராஃபஸியை சொல்றோம். ஈனோக் என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம்னா மரணத்தை காணாதபடிக்கு என்ன பண்ணப்பட்டாரு. அதே மாதிரி நமக்கு என்ன இல்லை, இப்போ இமைப்பொழுதில்
மறுரூபம். ஸோ எக்ஸாக்டா எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசன பார்வை என்ன பண்ணியிருக்காரு அந்த இடத்துல வச்சிருக்காரு. காயினுடைய இந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு ஸ்டேஞ்சா தெரிஞ்சாலுமே கூட அழகா இஸ்ரேலினுடைய அனுபவங்களையும் ராஜ்யத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பைபிளுக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு. அப்போ கொஞ்சம் நம்ம நேரத்தை செலவிட்டு நம்ம படித்தோம்னா எவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளவே இருக்கு. பைபிளுக்குள்ளவே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. பேதுரு இந்த ஸ்டேஞ்ச் விஷயத்தை பற்றி எழுதும்போது என்ன எழுதுறாரு நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 4:12. 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இப்ப யாருக்கு வந்துட்டாருன்னா புது சிருஷ்டிகளுக்கு வந்துட்டார். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்ன பண்ணாதீங்க, ஏதோ புதுமை என்று திகையாதீங்க. ஸ்ட்ரேஞ்சின்னு என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்கன்றார். ஏன் பேதுரு இப்படி எழுதியிருக்கணும்னா, early கிறிஸ்டியன்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பின் பண்ற ஒண்டர்ஃபுல் பிளெஸிங் கிடைக்கும், ராஜ்யம் கிடைக்கும். ஆனால் எதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட என்ன வரும், நமக்கு பாடுகள் வரும்ன்றதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா கிளியராக இந்த இடத்துல கிறிஸ்து என்ன புரிய வைக்க விரும்புகிறாருன்னா, என்ன பின்பற்றிங்கன்னா இவன் சொல்ல உங்களுக்கு என்ன கிடைச்சே ஆகும், ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் உங்களுக்கு வந்தே ஆகும். அதை கிளியரா சகோதரர்கள் புரிந்து கொள்ளணும்னு பேதுரு புரிஞ்சுக்கிறாரு. அது ஸ்ட்ரேஞ்ச் நினைக்காதீங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை. ஏன்னா சில சமயத்தில் மாம்சத்துக்கு யோசிக்க தோணும், நானே தேவனுடைய ஊழியன், எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, எல்லா பேட் திங்ஸும் யாருக்கு தான் நடந்துட்டு இருக்கு, எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பேதுருவும் கிறிஸ்துவும் கிளியரா சொல்றாங்க, இது அனுபவத்தில் ஒரு முக்கியமான பங்கு. ஸோ இந்த இடுக்கமான வாசல் வழியில் நமக்கு டிஃபிகல்டிஸ் வருதா, சில சமயத்தில் பல அனுபவங்கள் வரும். அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபிசிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன பண்ணலாம், வரலாம். ஃபிசிக்கல் டிஃபிகல்டிஸ்னா ஹெல்த் ரீதியான பிரச்சனை வருதா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருதா, திடீர்னு நமக்கு வரக்கூடிய வியாதி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், வேற யாருக்குமே அந்த பிரச்சனை என்ன ஆகாதுன்னா இருக்காது. அப்போ ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார் நமக்கு? புதிய சிருஷ்டியை வேற எப்படியுமே என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் அதுதான். சம்டைம்ஸ் ஃபேமிலியில் என்ன ஆயிரும், நமக்கு பிரச்சனைகள் வருமா, எப்படி வரும் அந்த பிரச்சனை, ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், வினோதமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன யோசிச்சுட்டு கூடாது, நம்ம இது என்ன இது புதுசாக இருக்கே எனக்கு மட்டும் அப்படின்னா. கிளியராக இந்த இடத்துல சில சமயத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எமோஷ்னலி ரெண்டரிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய உணர்வுகளை ரொம்ப பாதிக்கக்கூடிய அனுபவங்களாக கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல நாம் இது எல்லாத்தையும் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் பொழுது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, இது தேவன் நம்முடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணியிருக்காரு, அனுமதிச்சிருக்கார். நம்முடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இதை அனுமதிச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல இதை நம்ம பார்க்கும்பொழுது மன ரீதியாகவும் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இருதயபூர்வமாகவும் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா அப்படியே அக்செப்ட் பண்ணணும். அது எதெல்லாம் அக்செப்ட் பண்ணலாம் லைஃப்ல நமக்கு அனுமதிக்கிறதுன்னு கேட்ட என்ன பதில் சொல்லலாம், எதை வேணா. அப்படின்னா நம்ம பாட்டுன்னு ஏதோ தானு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன், அது அந்த பாயிண்டே பேசலை. ஏன்னா இந்த பரம அழைப்புக்குள்ள நாம் ஓடி ஜெயிக்கணும்னா அர்ப்பணிப்பின் ஒரு உச்சக்கட்ட வாழ்க்கையை வாழணும். அர்ப்பணிப்பின் உச்சக்கட்ட வாழ்க்கைன்னா என்ன சொல்லலாம், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? சண்டே சண்டே எக்லீஸ் அட்டன் பண்ணிட்டா போதுமா, சர்ச் கிளாஸ் ஆயிடலாமா, கனவு காணலாம், கனவு வேணா காணலாம், ஆக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் ஒரு எப்படி சொல்ற, அப்போஸ்தலர் பவுல் சேவன்லாம் பார்க்கும்போது தீவிரவாதிகளை ஜெலட்ஸ், அவங்க ஜீல் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வந்திருக்கக்கூடிய நம்ம லைஃபை சும்மா கேஷுவலாக ஏதோ நானும் என்ன பண்ணுறேன் ட்ரூத்தில் இருக்கிறேன்னு வாழ்ந்தோம்னா ஜெயிக்க முடியாது. நாம் ட்ரூத்தில் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. ட்ரூத் யாருக்குள்ளே இருக்கணும், நமக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துனா இருக்கும். அதுதான் முக்கியம். சம்டைம்ஸ் கேட்பலாம், பிரதர் எவ்வளோ நாள் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறீங்க, அதை பார்க்க வேண்டாம், சத்தியம் அந்த சகோதரனுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அதுதான் முக்கியம். ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் வினோதமாக அனுமதிக்கப்படுறதுனாலே அடுத்த கட்டத்துக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை கொண்டு போகணும்னு விரும்புகிறார், அவர்கிட்ட நெருங்கி வரணும்னு விரும்புகிறாரு. அப்போ அதை நம்ம எப்படி எதிர்பார்க்க வேண்டாத,
ஸ்ட்ரேஞ்சாக நினச்சி சோர்ந்து போயிட வேண்டாம். அப்படின்னா இப்படி ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் அனுபவிக்கிறது ரீசனபிள் தான். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அதை அனுமதிக்கப்பட்டுச்சுல. கைவிட போறான்னு தெரியுமா? எப்படி இருந்திருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு? ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்குமா இல்லையா? பேசல. ஏன்னா இது வரைக்கும் அந்த வினோதமான அனுபவத்தை அவர் உணர்ந்ததே கிடையாது. அவங்க அப்பா பேச மாட்டேங்கிறாரு. அப்ப எப்படி இருந்திருக்காது? ஸ்ட்ரேஞ்ச் தான். பட் ஆனா முழுசா என்ன பண்ணாரு? விசுவாசிச்சார். அப்பேற்பட்ட அவருக்கே அந்த அளவுக்கு விஷயங்கள் அனுமதிக்கப்படுதுன்னா, தெய்வீக சுபாவத்தை கொடுக்கணும்னா லாஸ்ட் டிகிரி வரைக்கும் நம்ம உண்மையா இருக்கிறோமான்றது தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு சோதிப்பாரு. ஸோ அப்போ சிவியரா டெஸ்ட் வரும்பொழுது, ஏன்னா சாதாரண ஒரு எக்ஸால்டேஷனுக்கு கொண்டு போல, சாதாரணமான ஒரு உயிருக்கு கொண்டு போல, இந்த என்ன சொல்றது, அவருடைய படைப்புகள்லேயே ஒரு உச்சக்கட்ட ஒரு உயர்வு தான் அழியாமைக்குரிய ஜீவன். அங்கே கொண்டு போறாருன்னா அதுக்கான சோதனைகள் போதுன்னா நம்ம அனுமதிக்கிறது என்ன பண்ணக்கூடாது? ஸ்டேஞ்சா நினைக்காம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது தேவன் அனுமதிக்கக்கூடிய டிசைன். ஒருவேளை யார் யாரெல்லாம் வினோதம் நினைக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய டிசைனே இன்னும் என்ன பண்ணலையாமா? சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்படின்னா இந்த இடத்துல ஏன் ஸ்டேஞ்சா நினைக்காதீங்க அப்படிங்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையெழுத்து போட்டோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில். போட்ட பிறகு இது ஸ்டேஞ்சா இருக்குது, ஏன்னா ஸ்டேஞ்சா தான் இருக்கும்னு நமக்கு நல்லாவே என்ன ஆகுங்க தெரியும். அப்படின்னா ரட்சிப்பின் அதிபதியே உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துறது அவருடைய சித்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய லாயல்ட்டியை சோதிக்கிறதுக்கு என்ன வேணா தேவன் என்ன பண்ணிடுவாரு? அது எப்படி வேணா இருக்கோ, எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஏன் ஒரே மாதிரி இருக்காது? தேவனுக்கு 1,44,000 ஜெராக்ஸ் காப்பி வேணாம். ஏன்னா பரிதவிக்கூடிய ஆசாரியார்களாக ராஜ்யத்தில் இருக்கணும்னா விதவிதமான ஜனங்கள், அப்போ எல்லாருக்கும் வித்தியாசமான ட்ரையல்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? வரணும். ஏன்னா நம்ம ட்ரையல்ஸை பார்த்து இன்னொருத்தர் கம்பேர் பண்ணக்கூடாது. நாம அது என்ன நமக்கு இப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படி இருக்குன்னு ஸ்டேஞ்சாக யோசிக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் தானியேல் தீர்க்கதரிசியும் சமகாலத்தில் தானே வாழ்ந்தாங்க. என்ன யோசிக்கல எசேக்கியேல்? தேவனே, என்னைய மட்டும் இப்படி தெருவில் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு 301 நாள் இப்படி படுன்றீங்க, 40 நாள் அப்படி படுன்றீங்க, அதுவும் அப்பத்தை வேற எதில் சுடுங்கிறீங்க? மனுஷனுடைய அதால ஜீர்ணிக்கவே முடியாது எசேக்கியேல்னால. டிஸ்கஸ்டிங்காக இருக்கும்ல. ஒரு யூதன் வேற அவர். ஆனால் இந்த தானியேலை பார்த்தா எங்க போட்டாருங்க? ராஜ அரண்மனை, நல்ல ஃபுட்டு வேற இவரை வேணான்னு வேற என்ன பண்றாரு? ராஜ அரண்மனை ஃபுட்டு வேற வேண்டாம் நெக்லெக்ட் பண்றாரு. அப்ப ட்ரையலே இல்லையா? சிங்க கபி அனுபவம் யாருக்கு தான்? தானியேலுக்கு தான். அனனியா மிஷால் ஆசிரியருக்கு தான் நெருப்பு அனுபவம். அப்படின்னா என்ன நினைச்சிட வேண்டாம், நம்ம ஏதோ ஸ்ட்ரேஞ்சுன்னு நினைச்சிட வேண்டாம். எல்லாருக்குமே தேவன் அனுமதிப்பார். சில சமயத்தில் நம்ம லைஃப்பில் ஃபினான்ஷியலில் கண்டிஷனில் ஒஸ்ட்டாக இருக்கும். என்ன தேவன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, இன்னொரு சகோதரர் ரொம்ப ஃபினான்ஷியலாக வெல்டுடவாக இருக்கிறாரே, அப்போ அவர் நல்லா இருக்கிறாருன்னா அப்படிலாம் இல்லை. அவர் 4 சிங்கத்துக்கிட்ட என்ன பண்ணியிருப்பாருங்கன்னா தானியேல் மாதிரி மாட்டிட்டு இருப்பார். ஸோ அப்படின்னா நம்ம ட்ரையல்ஸ் வச்சுலாம் என்ன பண்ண முடியாது? கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்ட்ரேஞ்சுன்னு ஏன் சொல்கிறேன்? ஏன் அப்படி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு? நான் எடுத்த உடனே முன்னாடியே என்ன நடக்குன்னு தேவன் என்ன பண்ணுறதில்ல, நமக்கு சொல்கிறது இல்லை. அது சொல்லிட்டு அது என்ன கிடையாது. அது ட்ரையலே என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படி நான் கிளியராக இந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை தேவன் எப்படி அனுமதிப்பார்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் இல்லாமல் சபை வரலாறுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? நாம ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். வில்லியம் டிண்டேல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சர்ச்னுடைய early ரிஃபார்மர்ஸில் இவரும் ஒருத்தர். சரிங்களா? கான்டெம்பரரி ஆஃப் மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் வாழ்ந்த சம காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு? இவர் வாழ்ந்து என்ன பண்ணியிருக்காரு இருந்திருக்காரு. இவர் எங்கே வாழ்ந்தார்னா இங்கிலாண்டில் இவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் செய்த ஒரு அருமையான ஊழியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளை இங்கிலீஷில் என்ன பண்ணியிருக்காரு? மொழிபெயர்த்து இருக்கிறாரு. வில்லியம் டிண்டேல் பைபிள்னே ஒரு பைபிள் வெர்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த சமயத்தில் நமக்கு நல்லா தெரியும், போப்பு மார்க்கம் ஒரு உச்சத்தில் இருந்த காலப்பகுதி. விட்டுருவாங்களா இந்த ஊழியத்தை? ரொம்ப எளிமையாக விட மாட்டாங்க. என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இவர் ஃபர்ஸ்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்பொழுது ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எதிரிகள் எல்லாம் இவர் 2000 காப்பி போடலான்னு பிளான் பண்ணுறாரு. இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, 2000 காப்பியுமே வாங்கிடலாம், வாங்கிட்டு எரிச்சிடலாம். அப்போ வாங்கி எரிச்சிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக பிளான் போடுறாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா 2000 காப்பியுமே வாங்கிட்டாங்க இவங்களே.
இவங்களே வாங்கிட்டு அதை எரிக்கவும் என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பியூட்டிஃபுல்லாக, 2000 காப்பி ஒரே ஆள் வாங்கணும், அதிக விலை கொடுத்து வாங்கினோம்ல, பயங்கர ப்ராஃபிட் யாருக்கு வந்துருச்சுன்னா நம்முடைய அன்பு சகோதரர் வில்லியம் டிண்டேலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னும் உற்சாகமாக செகண்ட் எடிஷனுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வேலையை அந்த காசு வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறார். அப்படி வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பட் இவர் நடுவில் வந்து எங்கே தப்பிச்சு ஓடிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் மற்ற நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. ஓடிட்டு செகண்ட் எடிஷன் என்ன பண்ணிடுறாருங்க, பிரிண்ட் பண்ணிட்டார். யூரோப்பில் என்ன பண்ணிட்டாருன்னா பிரிண்ட் பண்ணிட்டு பிளான் போடுறாரு. அடுத்தது இந்த செகண்ட் எடிஷனை யாருக்கு அனுப்பிச்சு வைக்கணும், இங்கிலாந்துக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கணும். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளான் பண்ணிட்டு மொத்தமாக செலவிடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் எடிஷனில் வந்து பணம் முழுவதும் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பில் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. எதங்க எப்படி இருந்திருக்கும் அந்த ஊழியம் அவருக்கு ரெண்டாவது தடவை செய்யும் பொழுது. இது எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக என்ன ஆகும் போக போகுதுன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அனுப்பும் பொழுது நடுவில் ஷிப் பிரேக் ஆகி ஒட்டு மொத்த காப்பியும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு கடலுக்குள்ள. இந்த நியூஸ் எப்படி இருந்திருக்கும், ஸ்ட்ரேஞ்சா இல்லையா அது? அப்படின்னா எல்லா காப்பீஸும் லாஸ்ட் வில்லியம் டிண்டேலுக்கு. இது ஏன் தேவன் அனுமதிச்சார் வில்லியம் டிண்டேல் லைஃப்ல? என்ன எதிர்பார்க்காதீங்கன்னா இதுக்கு ஏதோ பதில் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. பதில் இல்லை, பதில் இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியல நமக்கு. ஆனா இது யாரும் லைஃப்ல அனுமதிச்சிருக்காரு, வில்லியம் டிண்டேல் பிரதருடைய லைஃப்ல என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அனுமதிச்சிருக்காரு. We cannot answer. அப்படின்னா நல்லா ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஒவ்வொரு அனுபவங்களையும் தேவன் கிறிஸ்துவுடைய குணாதிசயத்தை வளர்ப்பதற்காக என்ன பண்றாருங்க, அனுமதிக்கிறார். அதே தான் நம்முடைய சகோதரன் டிண்டேலுடைய லைஃப்ல என்ன பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அனுமதிச்சிருக்கோம். என்ன யோசிச்சிருக்கலாம், தேவனை இப்படி என்ன ஆயிடுச்சு எனக்கு நடந்துருச்சு. ஒருவேளை இந்த இடத்துல என்ன யோசிச்சிருக்கலாம், நல்ல விதமா தேவனே ஸ்டில் நான் உங்களை என்ன பண்றேன் நம்புறேன். இன்னும் அதிகமா டிண்டேல் இப்ப யாரை சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கு, தேவனை சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கலாம் தெரியல. ஒருவேளை டிண்டேல் ஓவர் கிரெடிட் எடுத்துக்கிட்டாரா தன்னுடைய லைஃப்ல, அவருக்கே தெரியல, ஜட்ஜ் பண்ண முடியல டிண்டேலினுடைய லைஃப்ல. ஒருவேளை அப்படி இருந்தா கூட அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம், தேவன் அனுமதிச்சிருக்கலாம். ஆனா இந்த எல்லா அனுபவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்யணும் நம்ம பிளான் போடலாம், ஒரு ஹார்வெஸ்ட் ஒர்க்கு பிளான் போடலாம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் போடலாம். பட் சில சமயத்தில் தேவன் அதை என்ன பண்ண மாட்டார், அப்ரூவ் பண்ண மாட்டார், கடலில் விழுந்த மாதிரி தான் விடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிண்டேலுக்குடைய லைஃபே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம்னா, தேவனுக்கு முக்கியம் தாங்க பைபிள் பிரிண்ட் பண்ணுறதும் எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறதும். டிண்டேல் பிரதரு அவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீமாக ஊழியம் செய்கிறது முக்கியமாக இருந்துட்டாலுமே கூட தேவனுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குன்னா, டிண்டேலுடைய புது சிருஷ்டி எப்படி வளருது, அதுதான் முக்கியம். அப்போது நாம் பயங்கரமாக ஊழியம் பண்ணலாம், நல்லா சப்ஜெக்ட் பேசலாம், நல்லா சகோதரிகள் ஊழியம் புரியலாம், டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணலாம், எக்லிஷாக்காக வேலை செய்யலாம், விழுந்து விழுந்து வேலை செய்யலாம், எப்படி வேணால் வேலை செய்யலாம், ராப்பகலாக வேலை செய்யலாம், சகோதரர்களுக்காக பயங்கரமாக கார் ஓட்டலாம், கன்வென்ஷனுக்கு பேக்ரவுண்டில் பயங்கரமாக வேலை செய்யலாம், பிரிண்டிங் ஒர்க் செய்யலாம், டிரான்ஸ்லேஷன் ஒர்க் செய்யலாம். நல்லது தான், தேவனுக்கு எல்லாம் இது பிரியமானதுதான். ஆனால் இது எல்லாத்தையோட தேவன் எதில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்காருன்னா, அது எது ரொம்ப முக்கியம்னா நம்மளுடைய தனிப்பட்ட புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சி. அதை அந்த ஹிடன் டெவலப்மெண்ட், அந்த மறைவாக உள்ள வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க ஒவ்வொருத்துக்குள்ளேயும் அந்த புது சிருஷ்டி, அதுதான் தேவனுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முதன்மையான விஷயமா இருக்கே தவிர்த்து வெளிப்புறமான கிரியைகளை காட்டிலும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டேஞ்ச் திங்ஸ்குள்ளே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த ஸ்டேஞ்ச் திங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் வீட்டில் படிச்சிங்க. இந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லாவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க யார் கூட சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் கூட. 1 சாமுவேல் 4:2 நம்ம வாசிக்கிறோம், பெலிஸ்தியர் இஸ்ரேவேலை தாக்கும் பொருட்டு தயாரானார்கள், போர் துவங்கியது, பெலிஸ்தியர் இஸ்ரவேலை தோற்கடித்தனர், இஸ்ரவேல் சேனையில் உள்ள 4000 வீரர்களை பெலிஸ்தியர் கொன்றனர். இப்படி எப்படி இருந்திருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு? ஸ்ட்ரேஞ்சாக இருந்திருக்கும், வினோதமாக இருந்திருக்கும். தேவடைய ஜனங்க நான், ஆனால் 4000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கொண்டுட்டாங்களே. தேவன் ஏன் இதை அனுமதிச்சாரு? இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஒரு திடீர்னு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா வருது அவங்களுக்கு. இருங்க 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 யார் யோசிச்சான்னு தெரியல, ஆனால் அங்கே நம்ம தேவடைய ஜனங்க
இது ஏன் நடக்குது? ஒரு பிரைட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையை பெட்டி என்ன பண்ணிடலாம், நாம கொண்டு வரலாம். ஏன்னா ஏற்கனவே மோசே அப்படி வச்சுதான் என்ன பண்ணாரு, ஜெயிச்சாரு. நாம் என்ன பண்ணிடலாம், அதே மாதிரி ஜெயிச்சிடலாம் பிளான் போட்டு வராங்க. வந்தா ஏற்கனவே தோத்தோட மோசமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், எனவே பெலிஸ்தியர் கடுமையாய் சண்டையிட்டு இஸ்ரவேலர்களை தோற்கடித்தனர். ஒவ்வொரு இஸ்ரவேல் வீரனும் தங்கள் முகாமிற்கு ஓடினார்கள். இது இஸ்ரவேலுக்கு படுதோல்வியாக இருந்தது. 30,000 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டனர். நியூஸ் அன்னைக்கு அதுதான். அதுக்கு முன்னாடி கூட எத்தனை பேர் தான் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போறதுக்கு முன்னாடி, ஆனால் கொண்டு போனதுக்கு பிறகு 30,000 பேர் காலி. இதில் என்ன இன்னும் வஸ்தான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஏலினுடைய புத்திரர்கள் ஆசாரியர்கள் ஓப்னி பனகாஸ் என்ன பண்ணப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. இன்னும் மோசமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை வேற என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரேல் ஜனங்க பிலிஸ்தியர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து போயிடுறாங்க. ஒவ்வொரு இஸ்ரேலனும் என்ன யோசிச்சிருப்பாங்க, எப்படி யாவே தேவன் இதை என்ன பண்ணலாம், அனுமதிக்கலாம், எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் அனுமதிச்சார் தேவன்? ஸோ ஆன்சர் ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு மேஜிக் பொருள் மாதிரி எதை நினச்சிட்டாங்க. உடன்படிக்கை பற்றி இது ஒரு லக்கி சாப் மாதிரி, இது எடுத்துன்னு போனால் என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலான்னு பண்ணிங்க. பட் ஆக்சுவலாக என்ன யோசிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவனே நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், விசுவாச குறைச்சல, எங்களை என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க, முழுசாக உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், கொஞ்சம் வெற்றி கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, கொடுத்துருந்துருப்பாரு. பட் அந்த அவுட்கம் மோசமாக போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு கடைசியில், இதுவே அவங்கள விட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இது ஏன் நடந்துச்சு? இப்படி ஒரு விஷயத்தை தேவன் ஏன் செஞ்சார்? முதல்ல சும்மா இருக்குமா எதுனா லெசன்ஸ் இல்லாமல்? இதையும் நம்ம உள்ள போய் ஆழமாக நம்ம பார்த்தோம்னா அழகான இன்ட்ரெஸ்டிங் பேரல்ஸ் இருக்கு. உடன்படிக்கை பெட்டி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை. ஸோ அப்படின்னா அது அவங்க கிட்ட இருந்து போகுதுனால என்ன அர்த்தம், தேவனுடைய பிரசன்னம் அவங்கள விட்டு போகுதுன்னு அர்த்தம். விசுவாச குறைச்சல் நிமித்தமாக தான் அது அவங்கள விட்டு என்ன ஆகுதுங்க, போகுது. ஸோ அப்படியே திரும்பி 1ஆம் நூற்றாண்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாம். யூதர்கள் மத்தியில் துளி கூட விசுவாசம் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, போயிட்டதுனால தேவனுடைய பிரசன்ஸ் அவங்கள விட்டு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. உடன்படிக்கை பெட்டி எத்தனை நாள் போச்சு தெரியுமா அவங்கள விட்டு? எக்ஸாக்டா 7 மாசம் போச்சு. அதே மாதிரி பேரலல்ல இந்த 7 கால சபையின் காலப்பகுதியில் தேவனுடைய பிரசன்னம் யார்கிட்ட இல்லை, இஸ்ரேல் ஜனங்க கிட்ட என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த 7வது மாதங்கள் முடியும் பொழுதுதான் திரும்பி யார்கிட்ட வருது, யூதர்கள் கிட்ட வருது. ஆக்சுவலாக 1878 இருந்து 7ஆம் கால சபையின் காலப்பகுதியிலிருந்து ஃபேவர் வர ஆரம்பிக்குது. ஆனால் 7ஆம் கால சபை முடிஞ்ச பிறகுதான் முழு ஃபேவர் திருப்பி என்ன ஆகும், வரும். கரெக்டுங்களா? அப்படின்னா அல்டிமேட்டா திரும்பியும் 7 கால சபையின் காலப்பகுதி முடிஞ்ச பிறகுதான் ஃபேவர் யாருக்கு வரப்போகுது, உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேல் ஜனங்க கிட்ட என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஆனால் அனுப்பும் பொழுது ஆக்சுவலாக மோசேவனுடைய காலப்பகுதியில் உடன்படிக்கை பெட்டியில் எத்தனை பொருட்கள் இருந்துச்சு, 3 இருந்துச்சு. கரெக்டுங்களா? என்னென்ன? ஆரோனின் துளிர்த்த கோல், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கற்பலகைகள், இல்லையா? ஸோ ஆனால் ஆரோனின் துளிர்த்த கோல் எதை அடையாளப்படுத்துது, சபையினுடைய செலக்ஷன். மன்னா எதை அடையாளப்படுத்துது, அழியாமைக்குரிய ஜீவன். நியாயப்பிரமாணம் எதை அடையாளப்படுத்துது, லா கவுனன்ட், இல்லையா? அது அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னா புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கை. எப்போ வரப்போகுது, அது ராஜ்யத்தில் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் ஸ்தாபிக்கப்பட போகுது. ஆனால் சாலமன் தேவாலயத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள்ல எது இருக்காதுன்னா 2 இருக்காது. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்காது, ஆரோனின் துளிர்த்த கோலும் இருக்காது. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? 7 மாசம் கழிச்சு வரும்போது இஸ்ரேல் ஜனங்க கிட்ட உடன்படிக்கை பெட்டியில எதுதான் இருந்திருக்கு? அப்போ வெறும் கற்பலகைகள் தான் இருந்திருக்கு. எது இல்ல அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துது? யூதர்களுக்கு ஃபேவர் அவங்களை விட்டு போகும்போது 2 விஷயம் அவங்களை விட்டு போயிருச்சு. எது போயிருச்சு? ஆரோனின் துளிர்த்து கோலம் போயிருச்சு, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் போயிருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சபையா செலக்ட் ஆகக்கூடிய அந்த பிரீஸ்ட்ஹுட் போயிருச்சு. அழியாமைக்குரிய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவங்களை விட்டு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஆனா 7 மாசம் கழிச்சு தேவனுடைய பிரசன்ஸ் திருப்பி வருது. அந்த 7 மாசம்ன்றது எது? 7 கால சபையின் கால பகுதி வரும்போது எது மட்டும் தான் இருக்கு?
லா அப்படின்னு என்ன அர்த்தம்? புது உடன்படிக்கை மட்டும்தான் இப்ப யாருக்கு கொடுக்கப்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா எது இல்லை இப்போ உங்களுக்கு. சரி, அது அங்க எப்படி போயிருக்கோம்? பைபிள் இல்லை, கெஸ் பண்ணி பாருங்க. அது யார் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? யூதர்கள்னால தொட முடியாது. ஆனா யாருக்கு பிரச்சனை இல்லை? அது பிலிஸ்தியர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அது ரெண்டுத்தையும் யார் எடுத்திருப்பாங்க? பிலிஸ்தியர்கள். பிலிஸ்தியர்கள் யாரு? புறஜாதிகள். அப்படின்னா அது யார் கைக்கு போயிருச்சு? எது யார் கைக்கு போயிருச்சு? ஆரோனின் சொல்லித்துக்கோ. ராயல் பிரிஸ்ட்ஹுட் ஆகக்கூடிய வாய்ப்பு பிலிஸ்தீர்களாகிய நமக்கு வந்துருச்சு. புறஜாதிகள மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் யாருக்கு வந்துருச்சு? ரிட்டர்ன் போகுது. ஆனா எது மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது? கரெக்டா? அப்ப தேவன் அப்ப அனுமதிச்சது அங்க ஸ்ட்ரேஞ்சா இல்ல, மாபெரும் பாடத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. இப்ப புரியுதுங்களா? ஆதார வசனம் படிச்சோம்ல, உம்முடைய வழிகள் ஏ வழி கிடையவே கிடையாது அப்படின்ட்டார். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் பொழுதும் அனுபவங்கள் அல்லது பைபிள் நம்ம படிக்கும் போதும் ஸ்டேஞ்சா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம பிரேயர் ரொம்ப ரொம்ப அவசியம். முட்டி போட்டு தேவனே வெளிச்சத்தை என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஏன்னா அவர் மைண்ட்ல எப்பவுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா ஒரு விஷயம் அழகாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is no experience that we have that doesn't have a purpose. ஒரு நோக்கம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் தேவன் அனுபவங்களை என்ன பண்றது இல்ல, கொடுக்கிறது கிடையவே கிடையாது. எல்லா விஷயத்திலும் தேவன் என்ன பண்ணிருக்காரு, செயல்பட்டிருக்காரு. ஒரே சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை சரியா நம்மளால என்ன பண்ண முடியறது இல்லை, புரிந்து கொள்ள முடியறது இல்லை. அதனால என்ன பண்ணிடலாம், உன் வழியை யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் அவர் காரியத்தை என்ன பண்ணுவார். அப்படின்னா ப்ராப்ளம் பிக்கு, ப்ராப்ளம் ஸ்மால். ரோமன்ஸ் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நடக்கும். அப்படின்னா யாருக்கு தானா? அவருடைய தீர்மானத்தின்படி. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், God works all things together for the good. அப்படின்னா தேவன் அனைத்து விஷயத்தையும் பின்னி பிணைஞ்சு செயல்படுத்துகிறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நன்மைன்ற அந்த நன்மை என்ன நன்மை கிடையாதுன்னா, உலக பிரகாரமான நன்மை கிடையாது, நம்முடைய புது சிருஷ்டியுடைய ஒரு மாபெரும் வளர்ச்சிக்கு. அப்படி எல்லாமே அதுதானா, எதுக்கு கவலைப்படலாம், எதுக்கு வருத்தப்படலாம், எதுக்கு கஷ்டப்படலாம், எதுக்கு கண்ணீர் சிந்தலாம்? அப்படின்னா எப்படிதான் இருக்கணும் மனநிலைமை? உச்சக்கட்ட சமாதானம். இதுதான் மனரம்யம். இதுதான் யாருமே கொடுக்காத சமாதானத்தை கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சா இருந்தா இருக்கலாம், அதுல பின்னாடி என்ன இருக்குது, ஏதோ மாபெரும் நன்மை நமக்கு இருக்குது. அந்த நன்மை எங்க கொண்டு போய் விட போகுது நம்மள? அனனியா மாதிரி நம்ம சரியா புரியலாம் கூட ஒப்பு கொடுத்துட்டோம்னா டிவைன் நேச்சருக்கு நம்மளை என்ன பண்ணுங்க, கொண்டு போகும். அதனால் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுறத புதுமை என்று என்ன பண்ண வேண்டாம், நாம திகைக்க வேண்டாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.